ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி என்னன்னா, வாயில வச்சதும் அப்படியே கரைஞ்சு போற அளவுக்கு ஒரு சூப்பரான அல்வா தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறைந்த பொருட்களை வச்சு வெறும் 15 நிமிஷத்துல செம டேஸ்டான ஒரு அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அல்வா பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு அதில் 2 கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்தா போதுங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இது கொதிச்சு வந்தா மட்டும் போதும். இதுக்கு மெஷரிங் கப் தான் வேணும் அப்படின்னு இல்லைங்க. வீட்டில் இருக்க ஒரு சின்ன பவுலோட அளவே எடுத்துக்கலாம். எல்லா அளவுகளும் அதே பவுல்லையே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் இந்த அல்வாவை செட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வீட்டில் இருக்க சாதாரண ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு தட்டில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நெய் தடவியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு சின்ன பவுலில் 1 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ 1 கப் கஸ்டர்ட் பவுடருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கட்டிகள் எதுவும் இல்லாம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாம நம்ம கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது தனியா இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துட்டு அதுலயே நம்ம கலந்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கைவிடாம ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. கலந்து விட இந்த மாதிரி அடியில இருந்து கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ்வை ஃபுல் சிம்ல வச்சுட்டு கலந்து கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல பாருங்க நல்லா நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அல்வா செய்யறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 15 நிமிஷமே நமக்கு அதிகமான டைம் தாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நெய்யும் அதிகமா தேவைப்படாது. மொத்தத்துல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படும். சேர்த்த நெய்யை அல்வா நல்லாவே இழுத்துக்குச்சுங்க. அடுத்ததா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யும் இந்த அல்வா நல்லா இழுத்துக்கும். பாருங்க நல்லாவே இழுத்துக்குச்சு. இந்த அளவுக்கு திக்கா வந்ததுக்கு அப்புறம் 10 முந்திரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மொத்தமாவே இவ்வளவுதாங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம சேர்த்திருக்கோம். அதுலயே நல்லா இந்த பேன்ல ஒட்டாம நல்லா சுழண்டு வரணும். நமக்கு அந்த அளவுக்கு வந்துச்சுனாலே நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா சுழண்டு வருது. அந்த ஓரங்கள்லயும் நம்ம ஊத்துன நெய் அப்படியே வெளிவிட ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா நம்ம நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா பாத்திரம், அதில் இந்த அல்வாவை சேர்த்துடலாங்க. இப்போ இதை செட் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி பீஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு வாழலையில கொஞ்சமா சுட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம டேஸ்டா இருக்கும். ஆனா நான் பீஸ் தான் போட போறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இதை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சிருக்கேன். ஆற வச்சுட்டு இப்போ ஒரு தட்டுல மாத்திக்கிட்டேன். பாருங்க, நான் தட்டெல்லாம் இல்லை, அப்படியே வழுக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் நார்மலா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேங்க. அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு ரொம்ப நெய்லாம் சேர்க்காம கொஞ்சமா நெய் சேர்த்து வாயில வச்சதும் கரைஞ்சு போற அளவுக்கு சூப்பரான ஒரு அல்வா, அதுவும் ரொம்பவே குயிக்கா செஞ்சுட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.